வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த தனுசு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்கள் என்னன்னா மூலம், உத்திராடம், பூராடம் நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும், இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய குணம் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எதிர்காலத்தில் வர்றதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய திறன் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அது கனவாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கலாம். இந்த மாதிரி அடுத்து இதுதாண்டா நடக்க போகுது அப்படின்னு ஓரளவுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. என்னடா இவங்க பெரிய ஞானிகளா அல்லது மந்திரவாதிகளா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, அவங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணி சொன்னாங்கன்னா அது கரெக்டாக அந்த மாதிரி தான் நடக்கும். நீங்களே நிறைய ஃப்ரெண்டு இதுலேயும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். தனுசு ராசிக்காரங்க அவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொன்னாங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்து நடக்கும். ஆனால் நான் இது முன்னாடியே சொன்னேனே அந்த மாதிரி தானே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது இந்த தனுசு ராசிக்காரங்க சொன்னது இப்படி தான் நடந்திருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். அதே மாதிரி இவங்க அடிமையாக இருக்கிறதெல்லாம் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பகலாக அதற்காக போராடுவாங்க. எப்படியாவது நம்ம இந்த இலக்கை எட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியவங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான். இவங்க கிட்ட நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய ஆள் மனதில் நம்ம மேலே ஒரு தனி அபிப்பிராயமே வந்துருங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க உண்மை நேர்மைக்கு ரொம்ப கீழ்ப்பணிந்து நடப்பாங்க. நம்மளாம் சில பேர்லாம் நினைப்போம் நேர்மையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இவங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க பணத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி யாராவது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ நீங்கள் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க இப்படி பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்பவுமே ரொம்ப சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க. எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிற மாதிரி பூட்டி வச்சுக்குவாங்க. யாராவது தவறாக பேசிட்டாங்க, யாராவது ஏதாவது தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள விட்டு சத்தம் போட்டு போராடி இல்லை நான் தான் கரெக்டாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க போராடுவாங்கன்னு நினைக்கலாம். அவங்கக்கிட்ட அமைதியாக விலகிடுவாங்க, அவ்வளோதான். அதற்காக இவங்க கோவப்பட்டோ அல்லது அவங்கக்கிட்ட பேசியோ அல்லது கிட்டோர்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு அமைதியாக விலகிடுவாங்க. ஆனாலும் எதுலேயுமே தோல்வி அடைதல் அப்படிங்கிறது எளிதாக தூண்டு விடுவாங்க. தோல்வியை இவங்கெல்லாம் இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து ஒரு 30 நாட்களுமே இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதாவது வெள்ளை உள்ளம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு, உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு புறத்தில் ஒன்று பேசவே மாட்டாங்க. அவ்வளவு நல்லவங்களாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி கோபப்பட்டோ அல்லது பேசாமல் மற்றவங்களை எதிர்த்தோ பேசக்கூடியங்களா இல்லை. அவங்களுக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா அமைதியாக வா, அப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தன்னம்பிக்கை அதிகம்
சௌபாக்கியம் நிறைந்த மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. வாய்க்கு ருசியான உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கான யோகம் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு. வாக்கு வன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி தேவையற்ற வீண் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கோங்க. அறிவாற்றல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பேருக்கும் புகழுக்கும் ஏதாவது ஒரு சில இடத்துல பங்கம் வரலாம், கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நானாச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் நானாச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இதுவரை இருந்த தோய்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் சோம்பலாக சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய பேச்சிலையும் சரி நல்ல ஒரு இனிமை இருக்க போது. இந்த இனிமையின் மூலிமா நிறைய வாடிக்கையாளரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த வாடிக்கையாளர் மூலிமா நிறைய லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமான பலனாக தான் இருக்க போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. அப்படி திறமையாக செயல்படுறதுனாலே உங்களுக்கு பண வரத்து சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் புதிய புதிய பதவியெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. கூடுதலான பணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் கொஞ்சம் உடல் சோர்வு மனசோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பிற்காலத்தில் இன்னும் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இனி தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே கூட இதனால் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன திருப்தியற்ற ஒரு நிலையும் இதனால் வரைக்கும் இருந்திருக்கலாம். இனி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகளால் கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் வருமா, பிள்ளைங்களுடைய லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. அப்படி சிறந்து விளங்குறதுனால மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில பகைவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொல்லைகளும் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பகையெல்லாம் இப்போ நட்பாக மாறப்போகுது. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீங்க. அப்படி செய்து முடிக்கிறதுனால உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு சிறப்பாக செயல்படுவீங்க. அப்படி சிறப்பாக செயல்படுறதுனால நிறைய புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீண் பழி ஒரு சிலருக்கெல்லாம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படலாம். புதிதாக ஒருத்தர்கிட்ட ஆர்டர் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்றீங்க. அந்த ஆர்டரை பெறத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியலில் ஆனால் கொஞ்சம் வேலை இருக்க போது. அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ஒரு சில தாமதம் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கடைசியில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கடன் வசதியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பதவியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறத்துக்கு எடுக்கும் முயற்சி, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி மற்ற மாணவங்கக்கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. அதேமாதிரி மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிங்க. அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கும் தடைகள் அனைத்துமே இனி நீங்க போகுது. உங்களுடைய எதிர்ப்புகளும் படிப்படியாக விலக போகுது. நோயினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து படிப்படியாக நோயெல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பாதியில் நின்ற ஒரு தொழிலோ அல்லது வீடு கட்டுமானமோ இதெல்லாம் பாதியில் விட்டுருந்தீங்கன்னா கூட இப்போ அதெல்லாம் முழுதாக செய்து முடிக்கிறதுக்கான யோகமெல்லாம் நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் மனக்குழப்பம் ஏற்படலாம். தீ எந்திரம் போடுறவங்கெல்லாம் கையாளும் போது கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி இந்த பெண்களும் கொஞ்சம் சமையல் அறையில் போய் கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் கையாளுறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசியில் பூராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது.
கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும் நம்மளுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக கவனம் செலுத்தி செய்வது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரலாம், கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த டைமில் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வதனால நிச்சயமாக அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்க போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் திடீர்னு குழப்பம்லாம் ஏற்படும். என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழப்பம் இந்த குழப்பம்லாம் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சமையல் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால உங்களுடைய பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.